அரசு மருத்துவமனைகளை பயன்படுத்தும் ஏழை எளிய மக்களின் எண்ணிக்கைக்கு ஈடு கொடுக்க 3 பொது மருத்துவமனைகளில் கூடுதல் கட்டிடங்களை உருவாக்கினார் வைகோ அவர்கள். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். 7400 ஏழை நடுத்தர குடும்ப தாய்மார்களின் மனம் குளிர வைத்த உடனடி சமையல் எரிவாயு இணைப்புகள். கொஞ்சம் கஷ்டப்பட்டதும் வைகோல் வந்ததும் எங்களுக்கு அடுப்பு வாங்கி கொடுத்தாங்க. 1 லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட இரத்த தான கழகம் துவங்கி 50,000 யூனிட் இரத்த தானம் செய்தது. தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோடு இணைந்து கலிங்கப்பட்டி கிராமத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக கண் சிகிச்சை முகாம் நடத்தி 12,950 பேரை பரிசோதித்து நோயால் பாதிக்கப்பட்ட 4,927 பேருக்கு இலவசமாக கண்பொறை அறுவை சிகிச்சை மேற்கொண்டது. குடிசை தொழிலாக செயலாற்றி வந்த ஆயிரக்கணக்கான தீப்பெட்டி தொழிற்சாலைகளுக்கும் இயந்திரமாக்கப்பட்ட தொழிற்சாலைகளுக்கு நிகரான வரி விதிக்கப்பட்டது. இதனால் அன்றாட கூலிக்கு வேலை செய்யும் லட்சக்கணக்கான குடும்பங்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டது. மக்கள் நலன் ஒன்றையே கருத்தில் கொண்டு வரிகளை சீரமைத்து லட்சக்கணக்கான குடும்பங்களில் ஒளியேற்றி வைத்த மக்கள் தலைவர் வைகோ என்று சொல்லிக்கொண்டே போனால் மாதங்களாகும். வீடுகளுக்காக குடிநீர் வசதி, வீதிகளுக்காக கழிவறைகள், ஊராட்சிகளுக்காக சமுதாய கூடங்கள், மயான கூரைகள், சாலைகள், ஊர்களுக்கு பள்ளி கல்லூரி கூடுதல் கட்டிடங்கள், பொது மருத்துவமனைகளில் கட்டிடங்கள், நகரங்களுக்கு மஞ்சள் காமாலை தடுப்பூசி முகாம், சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மறுவாழ்வு, மாணவர்களுக்கு பயிற்சி முகாம், உங்களுக்கும் உங்கள் வருங்கால சந்ததியினருக்கும் அகல ரயில் பாதை, ரயில்வே மேம்பாடு. எங்களுக்கு உங்கள் அன்பும் ஆதரவும் போதும். இவை சொன்னதும் செய்ததும். இனி உங்கள் நலனுக்காக செய்ய திட்டமிட்டிருப்பது ஒன்-வே ட்ராக்காக இருக்குது. இது 4-வே ட்ராக் ஆக்கினா நல்லாயிருக்கும். அவுட் ஆஃப் கண்ட்ரிஸ் போகணும்னா மொத்தத்துக்கு இங்கேருந்து சென்னை போய் தான் போக வேண்டியிருக்கு. இங்கேருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரிஸ்க்கு டைரெக்டாக ஃப்ளைட் கிடையாது. மெட்ராஸ்லாம் இருக்கிற மாதிரி வெளியில் காடியர் போட்டு உட்கார்றதுக்கு எல்லாம் இருக்குதுன்னா மதுரை மற்றும் அதனை சுற்றியுள்ள நூற்றுக்கணக்கான கிராமத்தைச் சேர்ந்த அயல் நாடுகளில் பணிபுரியும் ஆயிரக்கணக்கானோர் பயனடையவும், பன்னாட்டு முதலீடுகளால் பொருளாதார நிலை உயரவும், வேலை வாய்ப்புகள் பெருகவும் உலக தரத்தில் ஓர் சர்வதேச விமான நிலையம் அமைக்கும் திட்டம். ஏசி குடல் மாதிரி வந்தா நல்லது எங்களுக்கு வச்சு போடுறதுக்கு. இப்போ ஒன்றும் எங்களுக்கு லாபம் எதுவும் கிடையாது. அந்த விலை கிடைக்காதுன்னா கொஞ்சம் ஒரு ஏசி குடோன் இருந்தாக்கா கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக வச்சிருந்து கொஞ்சம் கொண்டு போய் போட்டால் கொஞ்சம் விலை கிடைக்கும். இதுக்கு வசதி இங்கே கிடையாது. அன்றாட அழியிறவர்கள் இப்படி எளிதில் அழுகி போகக்கூடிய விவசாய உற்பத்திகளை பன்மடங்கு பெருக்கவும், விவசாயிகளின் நலனுக்காக அவற்றின் விலையை சீர்படுத்தவும் குளிர்சாதன கிடங்குகள் அமைக்கும் திட்டம். வேலைக்கு போத கிடஞ்சல் இருக்கு. இப்போ ஆம்புலன்ஸ் வந்து அந்த வெயிட்டிங் லைன் ரயில்வே கட்டணும். இப்போ ஆம்புலன்ஸ் என் தம்பி உள்ள படுத்துக்கிறார். பேஷண்ட்டை கூட்டு வந்தாலும் ஒரு மாசமா இருக்கிறவங்களை கூட்டு வந்தாலும் ரொம்ப இதாகுது சார். மேம்பாலம் போட்டால் நல்ல வசதியாக இருக்கும் சார். கண்டிப்பாக மேம்பாலம் அவசியம். 30 ஆண்டுகளாக தீர்க்கப்படாமல் இருந்த விருதுநகர் மக்களின் ரயில்வே மேம்பால கோரிக்கையை தடைகளை முறித்து தீர்த்து வைத்ததைப் போலவே சிவகாசியிலும் மக்களின் இன்னல்களை போக்க ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் திட்டம். விருதுநகருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற மெயின் ரோடே இந்த ரோடு தான். ரொம்ப மோசமாக இருந்து பொதுமக்கள் ரொம்ப சிரமப்பட்டு எல்லாம் கீழே எத்தனை பேர் கீழே உள்ள விழுந்து எந்திரிச்சு போயிருக்காங்க. இந்த ரோடு விட்டாச்சுன்னா வேற பைபாஸ் சுற்றி தான் போகணும். 5 கிலோமீட்டர் வரும். ஆனால் இந்த ரோடு 2 வருஷம் மெயின்டைன் பண்ணாமல் ஏதோ மண்ணள்ளி போட்டு கல்லள்ளி போட்டு இப்போதைக்கு பஞ்சர் பார்த்த மாதிரி ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. விருதுநகர் பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள பிரதான சாலையை தன் முதற்பணியாக ஏற்று அதை சீர் செய்யும் திட்டம். கடல் அளவு இருக்கின்ற நலத்திட்டங்களில் உங்கள் முன் வைத்தது சில துளிகளை. சிந்தியுங்கள் இன்று. நாடு பயனடைய, நாமும் வளர்ச்சியடைய, வாழ்வு வளம் பெற, மனிதநேயமே மக்கள் சேவை என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது வேட்பாளர் வைகோவை ஆதரிப்போம். புரட்சி தலைவியின் தலைமையிலான அதிமுக கூட்டணி மதிமுக வேட்பாளர் நமது வைகோவை ஆதரிப்போம். இதே போல வைகோவின் பாதையை பின்பற்றி மகத்தான மக்கள் சேவைகளை உங்கள் தொகுதிகளில் நிறைவேற்ற துடிக்கும் அவரது சகாக்கள். ஈரோடு தொகுதி வேட்பாளர் தியாகவேங்கை ஆ. கணேசமூர்த்தி, தஞ்சாவூர் தொகுதி வேட்பாளர்
தஞ்சை தளகர்த்தர் துரை பாலகிருஷ்ணன் மற்றும் நீலகிரி தொகுதி வேட்பாளர் நம்பிக்கை சுடர் டாக்டர் சி கிருஷ்ணன் ஆகியோரை ஆதரித்து பம்பரம் சின்னத்தில் வாக்களிப்பீர். உங்கள் ஓட்டு பம்பரத்திற்கே. எல்லோரும் எதிர்பார்க்கும் எதிர்காலம் நீ, இனமான தமிழனின்